இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் மேலே லைனிங் துணி போட்டு கட் பண்ணி அளவெடுத்து எப்படி தைக்க போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அளவெடுக்கலாம். உயரம் கழுத்தோடைய அகலம் 3 இன்ச்சு எடுக்க போகிறேன். நான் 3 இன்ச்சு உயரம் நான் 9 இன்ச்சு எடுக்க போகிறேன். உயரம் 9 இன்ச்சு எடுத்துருக்குறேன். அதே இது கீழேயும் அதே 3 இன்ச்சுக்கு நம்ம அளவெடுத்து வச்சுக்கிடணும். ப்ளவுஸ் துணியையும் லைனிங் துணியும் ஒரே மாதிரி வச்சே நம்ம இப்போ வெட்ட போகிறோம். இங்கே ஒரு 3 இன்ச்சு போட்டுக்கிடணும். இதை நம்ம இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு நம்ம கழுத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளைவாக கொண்டு வந்து ஒரு சாக் பீஸை வச்சு வரைஞ்சிக்கிடணும் நெக்கை. இப்போ நம்ம அதை அப்படியே கட் பண்ணி அந்த பீஸை மட்டும் கழுத்து பீஸை தனியாக எடுத்துருவோம். கீழே லைனிங் துணியும் மேலே லைனிங் துணியும் கீழே ப்ளவுஸ் துணி ரெண்டையும் சேர்த்தே நான் விட்டுறேன். இப்போ வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்த பின்னாடி இப்போ நம்ம ஜாக்கெட் பீஸையும் லைனிங் பீஸையும் நம்ம தைச்சி அப்படியே பிரட்டி எடுக்க போகிறேன். கரெக்டாக நேராக வச்சு கீழ் துணி மேல் துணியும் கரெக்டாக நெக்குக்கு நேராக வச்சு, ஏன்னா நம்ம ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு வெட்டினதுனால விலகிடக்கூடாது. சில நேரம் நம்ம கீழ் துணியை கொஞ்சம் பெருசாக விடுவோம். ஆனால் இதை நான் ரெண்டையும் ஒன்றா வச்சு வெட்டினதுனால ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு தைச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு அப்படியே டாப் லைட்டாக வெட்டி எடுத்துட்டு, ஏன்னா அது ஏன் இந்த சின்ன இதாக கட் பண்ணுறோன்னா நம்ம பிரட்டி எடுக்கும்போது ஈஸியாக நெக்கு நமக்கு கோணலாக இல்லாமல் நல்லா மடித்து எடுக்கிறதுக்கு நல்லா அழகாக வரும். இப்போ நம்ம இப்போ கழுத்து எப்படி நீட்டாக இருக்குது இந்த மாதிரி வர்றதுக்காக தான் அந்த மாதிரி டாப் தையல் வெட்டி எடுக்கிறோம் நம்ம. இப்போ அது மேலே ஒரு தையல் நம்ம மேலே போட்டோம்னா நம்ம நெக்குக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கீழே ப்ளவுஸ்க்கு எப்பயுமே மடக்கிற மாதிரி இந்த 1.5 இன்ச்சு வெளியில் விட்ருக்கிறத அப்படியே மடக்கி நம்ம தைச்சிரும். தைச்ச பின்னாடி நம்ம அப்புறம் ப்ளவுஸ்க்கு மேலே டிசைன் கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு அந்த மேலே டிசைன் கொடுக்கறதுக்காக அந்த கழுத்து நம்ம நெக்கு தையல் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிடணும். 1.5 இன்ச்சுக்கு அப்படியே ஒவ்வொரு ஒரு மார்க் மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அது நீட்டாக இருக்கும். அந்த நெக்கு டிசைன் போடும்போது ஒரே மாதிரி நமக்கு அமையும். அதுக்காக தான். ஏன்னா இந்த கழுத்து வளைவாக வர்றதுனால நம்ம டேப்பை வச்சே 1.5 இன்ச்சுக்கு அங்கங்கே ஒரு சாக் பீஸ் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஃபுல்லாக சுற்றியுமே நம்ம ஒரு கோடை புள்ளியை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த டிசைன் புள்ளி போட்ட இடத்துல இப்போ நான் ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். இது இதுக்கு மேலே நான் ஒரு டிசைன் கொடுக்கறதுக்காக ஒரு கோல்டன் கலரில் ஒரு பீஸ் 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு உயரம் 2 இன்ச்சு அகலத்துக்கு நான் ஒவ்வொரு பீஸாக அப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். இதை நான் இப்போ மடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மடக்கி அந்த புள்ளிக்கு மேலே அப்படி வச்சு கரெக்டாக அதுலேயே தைச்சிட்டோம்னா
ஒவ்வொரு பீஸாக வச்சு தைச்சிட்டு வந்தோம்னா நீட்டாயிரும். நூல் இந்த டிசைனை வந்து நம்ம ஒவ்வொன்றா வச்சு வரிசையாக தைச்சிட்டு வந்தோம்னா கடைசியில் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நிறைய பீஸ் நம்ம இது மாதிரி வெட்டி வச்சுக்கிறாங்க. ஒன்றுக்கு கீழே ஒன்று வச்சு அப்படியே வெட்டிக்கிட்டே வந்தோம்னா நல்லா இந்த மாதிரி மடக்கி திருப்பி ஒரு மடக்கு மடக்கிட்டு இந்த மாதிரி நீட்டாக வச்சு தைச்சி ஒவ்வொன்றா வரிசையை வச்சு தைச்சிட்டு வரணும். இப்போ இந்த பிசுறுகள்லாம் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நீட்டாக அழகாக இருக்கும். ஒரே மாதிரி கட் பண்ணி பின்னாடி பிசுறுகள் நீட்டிகிட்டு இருக்கும், அதெல்லாம் சமமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். என்னடா நம்ம தைக்கும்போது மட்டும் பிசுறு இருக்கியா, இதில் பிசுறு இல்லைன்னு நினைக்கிறேன்னா, யாராக இருந்தாலும் தைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிசுறு இருக்கும். அதை வந்து நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நீட்டாக இருக்கும். பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு டேப் வச்சு தைச்சோம்னா நம்ம இப்போ போட்டிருக்க தையல் வந்து எதுவுமே தெரியாது. கரெக்டாக அந்த நம்ம வச்சு ஏற்கனவே தைச்சிருக்கோம்ல அந்த தையல் மேலேயே வச்சு ஒரு டேப் வச்சு நம்ம தைக்கணும். கீழே இறக்கி தைச்சிடக்கூடாது. கரெக்டாக அது மேலேயே வச்சு அந்த முக்கோண ஷேப் மாடலுக்கு மேலே வச்சு தைக்கணும். இப்போ நம்ம ஒரு சைடு போட்டோம், இன்னொரு சைடு வந்து டேப் தூக்கிட்டு இருக்காமல் திருப்பி ஒரு தையல் போட்டோம்னா நீட்டாகிடும். அதே மாதிரி இன்னொரு டேப் எடுத்து உள்பக்கம் கழுத்து தையல் நம்ம ஏற்கனவே போட்டு மடித்து எடுத்தோம்னா அந்த இடத்துல வச்சு நம்ம இன்னொரு டேப் வச்சு தைச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான். இதோட டிசைன் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறோம். இந்த முக்கோண ஷேப்பு இருக்குதுல்ல, ஒவ்வொன்றிலையும் நம்ம ஒவ்வொரு ஸ்டோன் ஒட்டினோம்னா இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும் பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு. நான் வந்து இப்போ வந்து ஏற்கனவே கோல்டன் கலர் போட்டிருக்கனால கோல்டன் கலரு ஸ்டோன் வச்சா தெரியாதுன்றதுக்காக இப்போ ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பசை காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வச்சுருந்தோம்னா அந்த ஸ்டோன்கள்லாம் கொஞ்சம் விலகாது. லைட்டாக காஞ்சி வரும்போது இன்னொருக்க அந்த ஸ்டோனை நம்ம அமுக்கி விட்டோம்னா நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எல்லாம் ஸ்டோன்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. அதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா அது நல்லா காஞ்சிரும். பார்த்திங்களா, ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு.